இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னா ஃப்ரீ ஃபயர் நம்ம ஒரு நியூஸ் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கூட ராய் ஜிடி ப்ரோ தான் இருக்கார். அவரோட கொலாப் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் எல்லோரும் பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு அவரோட பேசிக்கிட்டே விளாண்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ இனிமேல் அந்த சைடு க்ளோவால் போட்டுருப்பான். அப்போ நான் அங்கே தான் இருக்கான்னு நினச்சி போய் அடிச்சிருப்பேன். ஆனால் விழுந்திருக்காது. இங்கே ஒருத்தர் ரொம்ப நேரம் விளையாட்டு காமிப்பான். அவனுக்கு அடிப்பேன், ஆனால் விழுக முடியாது. அதெல்லாம் ராய்ஸ் ப்ரோ அடிச்சிருவார். இங்கே ஒருத்தன் வருவான், இந்த மஞ்சள் டவுசரு. அவன் டேமேஜ் விட்டுருப்பான், ஆனால் அது விழுகாது. அப்புறம் நான் போயிட்டு வெறும் அப்போ பார்க்கும்போது உட்பாக்கர் தான் இருந்திருக்கோம். அதனால் அது டபுள் பேர் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அப்புறம் போயிட்டு அங்கே நேராக ராய்ஸ் ப்ரோ அடிச்சுக்கிட்டு இருப்பார். அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார், எனிமே வரட்டும்னு சொல்லிட்டு. நான் அப்படி தான் வெயிட் பண்ணாமல் முன்னாடி எகிரி போவேன். என்ன அடி அடித்தாலும் விழுகவே விழுகாது. அப்புறம் டபுள் பேர் எடுத்து சூஸ் பண்ணி அடிப்போன்னு சொல்லிட்டு அடிப்பேன். அப்போ ஃபஸ்ட்டு புல்லெட்டு விழுகாது, க்ளோவால் போட்டுருவார் ரைஸ் ப்ரோ. ரெண்டாவது புல்லெட்டும் விழுகாது, மூணாவது புல்லெட்டும் விழுகாது. அப்புறம் அப்படியே இந்த சைடு வருவான், அந்த க்ளோவால் சுற்றிட்டு இப்படி அடிக்கும்போது டேமேஜ் விழுவும், ஆனால் செத்துருக்க மாட்டான். இந்த சைடு வருவாங்க, சுற்றி க்ளோவால் போட்டு அந்த இன்னி லேயர் போட்டு ஹச்பி ஏற்ற பார்ப்பான். நான் க்ளோவால் போடுவேன், ஒட்டச்சு விடுவேன். அந்த பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஓடி வந்திருப்பான். அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ரைஸ் ப்ரோ. இன்னொருக்கு அடிப்பேன், விழுவும். தேர்டு புல்லெட்டில் அடிப்பேன், கரெக்டாக விழுந்துடும். ஃபஸ்ட்டு ரவுண்டு வின் ஆகியாச்சு. ரைஸ் ப்ரோ ஒரு கில், நம்ம ஒரு கில். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வருவேன். இங்கே ஒருத்தன் எக்ரி வந்தான், அந்த எல்லோ டவுசர் தான். இவனை அடிக்கலான்னு பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி ரைஸ் ப்ரோ அந்த இடத்துல இருக்கிறவன் அடிச்சிடுவார். நேராக டச்சுவை போட்டு இறங்குவேன். பார்த்தேன்னா ஃப்ரெண்டு பிடிச்சிடுவான். இதான் என் ஃப்ரெண்டு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்ட் ஆடுறேன். அப்புறம் 6 years old பேட்சுன்னு பேட்சு குத்துவான். அப்போ நானும் 7 years oldன்னு சொல்லி பேட்சு குத்துவேன். அந்த சைடு ராய்ஸ் ப்ரோ நான் தான் க்ரௌடர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்சு குத்துவார். இவன் எமௌண்ட் போடுவான், நம்மளும் எமௌண்ட் போட்டுக்கிட்டு இருப்போம். இங்கே ராய்ஸ் ப்ரோவும் உட்காந்து எமௌண்ட் போட்டுருப்பாரு, நம்மளுக்கு தெரியாதானா. நான் என்ன நினச்சேன், அடிச்சிருவான்னு நினச்சேன், எய்ம் வச்சுக்கிட்டு இருப்பேன். அவங்க அந்த மாதிரி தான் பண்ணியிருக்க மாட்டான் பையன். நம்ம உட்காந்து எமௌண்ட் போட்டு விளாண்டுக்கு இருப்போம், பேட்ஜு குத்தி விளாண்டுக்கு இருப்போம். அப்படியே நான் விளாண்டுக்கிட்டே இருந்தோம். அப்போ என்ன நடக்கும்னு பாருங்களேன். உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருப்போம், சும்மா எமௌண்ட் போட்டு மண்டை மேலே ஏறிக்கிட்டு உட்காந்து. நம்ம அஃபீஷியல் ஹரி ப்ரோ பிடிக்கும்னா ஒரு மஞ்சள் கலர் ஆட்டு போட்டுருங்க. அதே மாதிரி ஆர்ஜே ராக் ப்ரோ பிடிக்கும்னா பிங்க் கலர் ஆட் போட்டுருங்க. இந்த சைடு அவன் அடிக்கிற மாதிரி போயிடுவான். நான் உட்பாக்கிற எடுத்து தொப்புன்னு ஒரு அடியை போடுவேன்.